மாலுக்கு கூட்டு போறீங்களா, 200லேருந்து 300 ருபீஸ்க்குள்ள கையில காசு கொடுங்க. நீ இந்த மால்ல எந்த கடைக்கு வேணாலும் போ, ஓகே, நான் தள்ளியே நிக்கிறேன், பட் யூல் பி சேஃப். நீ எந்த கடைக்கு வேணாலும் போ, ஆனா உன்னோட பட்ஜெட் இன்னைக்கு 300 ரூபாய் தான். இந்த 300 ரூபாய்க்குள்ள உனக்கு பிடிச்சது ஏதாவது கிடைக்கும்னா நீ வாங்கிக்கோ, அதுக்கு மேல என்னால கொடுக்க அவங்களும் முடியாது. என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஷாப்பிங், எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பா, பண்ணுவாங்க. ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. 300 ருபீஸ்க்குள்ள என்ன கிடைக்குமாங்க? ஓகே, என்ன கரெக்ட். கிடைக்குது? மேபி ஒரு ஐஸ்கிரீமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. அங்க என்ன கிடைக்குது, உன்னோட பட்ஜெட் அதுதான், உனக்கு இதுல என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ, இதுக்கு மேல காசு கிடையாதுன்னு அப்படி எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும் பசங்களுக்கு. ஓகே. நம்மளால முடியும் தான், 2000 கொடுத்து கூட நம்மளால அங்க வாங்கி தர முடியும் தான், பட் தயவு செஞ்சு அது செய்யவே கூடாது. ஏன்னா அதனாலதான் அந்த பணத்தோட அருமை தெரியாம ஒரு பேரண்ட் வந்து சொல்றாங்க என்கிட்ட, ஆன்லைன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஏதோ ஒரு டேப் வாங்கி Tab. கொடுத்துருக்காங்க. அந்த டேப்ல யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு பென்சில் மாதிரி ஆமா, டச் பென்சில் மாதிரி பண்றது. ஸ்டிக் இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு, ஆங்கர் ஹேண்டில் பண்ண தெரியல. சோ இவங்க கோவம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 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 பென்சில் அந்த டச் பண்றதுல உடைச்சிருவாங்க. கோவம் வரும்போதெல்லாம் குத்தி எப்படியாது. நான் இது வரைக்கும் 13 வாட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம் அந்த பென்சில அப்படிங்கிறாங்க. இதுல கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம சொல்லியும் கொடுக்கணும். நீ ஒரு வாட்டி உடைச்சிட்டியா, நீ ஆன்லைன் கிளாஸே இனிமே அட்டனே பண்ண தேவையில்ல, நான் வாங்கி தர மாட்டேன்னு தான் இந்த இடத்துல பேரண்ட் வந்து கண்டிப்பா. எஜுகேட் பண்ணிருக்கணும். நான் 13 வாட்டி வாங்கி தந்துட்டேன் மேம், ஆனாலும் இவ திருந்த மாட்டேங்கிறா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல எப்படி பணத்தோட அருமை புரியும்?